Hello and welcome to episode 185 of Vada London Arsenal Tamil podcast. In the episode review of the game week, முடிஞ்சு போன கேம் வீக்காக கௌதம் வந்திருக்காரு ஃபுட்பால் பேஜ்ல இருந்து. கௌதம், வெல்கம், நைஸ் டு ஹேவ் யூ. டக்குன்னு எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க? சூப்பரா இருக்கேங்க. அட்டகாசமா இருக்கேன். உங்களுது எப்படி போகுது? நீங்க தான் சொல்லணும். ஒரு 2 பாயிண்ட் விட்டுட்டோம், அதனால கொஞ்சம் சோகமா போயிட்டு இருக்கு. பட் அதை தவிர நல்லாதான் இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது சில்வர் லைனிங் அப்படின்றத நான் எடுத்து வச்சுக்கிறேன். பிரான்ஸ்லாம் நீங்க வந்து கேட்டுட்டு இருப்பீங்க, ஃபுட்பால் பேச்சு அவங்க கேட்டிருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களும் சூப்பர் கண்டென்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ரொம்ப ஒரு அவிட் ஃபாலோவர் அவங்களோட கண்டென்ட்டுக்கு. எனக்கு வந்து எஸ்பெஷலி நிறைய இந்த லிவர்பூல் ஃபேன், ஆர்சனல் ஃபேன் ரெண்டு பேரும் கலந்து கொடுக்குற அப்போசிங் நியூஸ்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கறது உண்டு. ஸோ தேங்க்யூ அகேன் ஃபார் ஜாயினிங். அண்ட் அதே உற்சாகத்தோட வடலண்டனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் தட்டி விடுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாம் பண்ணி விடுங்க. இது வந்து எபிசோட் 3 ஒரு கேம் வீக் 3 உடைய விமர்சனம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் ஒரு மார்க்கி கேம் அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த வீக்ல வந்து ஒரே ஒரு கேம் தான் மார்க்கி கேம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. நியூகாசில் லிவர்பூல் கடைசி கேம் ஆஃப் த கேம் வீக். அழகா லிவர்பூல் சட்டையெல்லாம் போட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ நான் வந்து ஐ மீன் டு பி ஃபேர், எனக்கு வந்து இந்த கேம்ல வந்து அப்படியே ரொம்ப ஹைப் பண்ணத அளவுக்கு இந்த கேம் இருந்துச்சு. பட் அது ஒரு 30th மினிட்ல 35th மினிட்ல அந்த ரெட் கார்டை கொடுத்து கெடுத்துட்டாங்க. இன் மை ஒப்பீனியன் அந்த ரெட் கார்டு கிடையாது. ஆர்சனல் அந்த மாதிரி ஒரு ரெட் கார்டை வாங்குற இடத்துல நிறைய வாட்டி இருந்திருக்காங்க. ஸோ ஐ நோ த பெயின் ஆஃப் அந்த கைண்ட் ஆஃப் ரெட் கார்டு. பட் அகைன் அந்த ரெட் கார்டை தாண்டியும் ரிசல்ட் வந்து லிவர்பூல் ஃபேவரா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹவு இம்ப்ரெஸ்ட் வேர் யூ வித் லிவர்பூல் பர்ஃபார்மன்ஸ்? அண்ட் பட் லாங் டேர்ம் கன்சர்ன்ஸ் இருக்கா லிவர்பூல் டிஃபென்ஸை நம்பி? Firstly, again, thanks for having us. நிறைய எபிசோட்ஸ் பண்ணியிருக்கோம். Thanks again once again for, I mean, really happy to join you guys. But firstly, எனக்கு தோணுது it was a red card. No doubt about it. Interesting. I had not in real time. When I saw it the first time, I thought, this is going to be a yellow card. But எனக்கு ரீப்ளே திருப்பி பார்க்கும்போது வந்து ஐ கேன் கேரண்டி தட் இட் வாஸ் அ ரெட். நான் வந்து இது உடனே நீ ஜெயிச்சுட்ட அதனால நீ இப்படி சொல்லுவ அப்படின்னு நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல. தோத்திருந்தாலும் நான் அதான் சொல்லியிருப்பேன். இட் இஸ் அ ரெட் கார்டு. இன் டுடேஸ் ரூல்ஸ் ஆஃப் த கேம்ஸ் இட் இஸ் அ ரெட் கார்டு. ஏன்னா சிம்பிளி டு புட் இட், அந்த சேலஞ்ச் அவன் பண்ணல அப்படின்னா he would have been through on goal. அவன் ஸ்கோர் பண்ணுவானா வேறையாங்கிறது அது அடுத்த விஷயம். அதெல்லாம் the red card doesn't take that into account. அவன் பண்ணுவான், பண்ணாம போலாம், அது என்ன வேணாலும் நடக்கலாம். பட் the thing is, அவன் பால் எடுக்கிறதுக்கு முன்னாடி he took out Isak. அது it was very very evident. அதனால it is a red card. அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. அந்த ரூலோட ஆம்பிகுவிட்டி இந்த சீசன் மாத்துனாங்கல்ல. இஃப் யூ ஆர் ஹேவிங் அந்த இன்டென்ட் டு பிளே த பால் அப்படின்னு இருக்கும்போது தட் ஒன்லி ரிசல்ட்ஸ் எல்லோ கார்டு. பட் ஆப்வியஸா அது பாக்ஸுக்குள்ள பாக்ஸ் வெளில அப்படின்லாம் இருக்கு. எக்ஸாக்ட்லி அதுதான். இதே பாக்ஸுக்குள்ள இந்த சேலஞ்ச் பண்ணிருந்தாங்கன்னா பெனல்டி கிடைச்சிருக்கும், அதனால எல்லோ கார்டு. பட் தி சேலஞ்ச் வாஸ் அவுட்சைட் தி பாக்ஸ், அதனால ரெட் கார்டு. சோ தட் இஸ் ரூல்ஸ் ஆர் அன்ஃபார்ச்சுனேட். வெரி கிளியர். The rules are very clear. I mean, he knew what he was doing. ஏன்னா ஈசாக் வாஸ் ராங் சைட்ல இருந்தான், அவனோட ராங் சைட்ல. வேண்டை cannot do anything at that point of time. போட்டிருந்தானா he would be one on one with the goalkeeper. So அதுல எந்த வித கொஸ்டின்ஸும் இல்லை. And in terms of coming back to the performance, again, அந்த ரெட் கார்டுக்கு முன்னாடி கண்டிப்பா இன்னொரு ரெட் கார்டு வந்திருக்கணும். We got away with that one. கண்டிப்பா it was a red card. I mean, first yellow card. See, எனக்கு வந்து ரொம்ப வருத்தம் என்னன்னா வந்து, நீ இப்பதான் வைஸ் கேப்டன் ஆயிருக்க, நீ 15 இயர்ஸா இந்த கிளப் கூட இருந்திருக்க, உனக்கு கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்றது, ஒரு சென்ஸே இல்லாம வந்து எல்லாத்துக்கும் தெரியும் யூ வுட் ஹவ் பீன் பிரீஃப்ட். நீ பால தூக்கி எறிஞ்சினா எல்லோ கார்டு இந்த சீசன்ல இருந்துங்கிறது எவ்ரிஒன் வுட் ஹவ் மேட் யூ சிட் டவுன் அண்ட் லெட் யூ ரியலைஸ். அதெல்லாம் தெரிஞ்சும் எஸ் இட் வாஸ் அ நட்ஜ், இட் ஷுட் ஹவ் பீன் அ ஃபவுல், எல்லாமே ஓகே. பட் அது ஃபவுல் கொடுக்க வேண்டியது உன் கையில இல்லையே, அது ரெஃப்ரி கையில இருக்கு. சோ அது கொடுக்காத போது நீ பால தூக்கி எறிஞ்சா ஒண்ணுமே நடக்க போறது இல்ல, உனக்கு தான் எல்லோ கார்டு வரப்போகுது. இந்த ஃபர்ஸ்ட் 2 கேம் வீக்ஸ் நம்ம பார்த்தோம். சேலஞ்ச் பண்றவனை விட சேலஞ்ச் வாங்கிட்டு கீழே படுத்தவனுக்கு தான் எல்லோ கார்டு அதிகமா வந்திருக்கு. கையை நீட்டவனுக்கு எதுக்கியா எல்லோ கார்டு, கையை வச்சுட்டு இருக்கிறேன் நானு. ஆமா, சோ அப்படிதான் நடந்திருக்கு. சோ அப்படி இருக்கும்போது உனக்கு அது தெரிஞ்சிட்டும் கேவலமா பால தூக்கி போட்டீங்கன்னா எல்லோ கார்டு தான் வரப்போகுது. அண்ட் செகண்ட் ஒன் வாஸ் a definite yellow. ஆக்சுவலா நான் உங்களை கேட்கணும்னு இருந்தேன், வாட் இஃப் ஃபர்ஸ்ட் yellow கொடுக்காம இருந்திருந்தால் செகண்ட் yellow கொடுத்திருப்பாங்களா? கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க. எனக்கு இந்த இவனோட அந்த ரொமேரோட ஒரு சேலஞ்சோட வந்துச்சு. இப்போ போனமத்தோட காலை உடைக்கிற மாதிரி ஒரு சேலஞ்சு, அப்புறம் மெக்டாமினே மண்டை மேல ஏறி போவான் அவங்க நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் பிளேயர் மேல. அதெல்லாம் வந்து ஒண்ணு எல்லோ கார்டே வரல, இதுல ஃபவுலு கூட கொடுக்கல. ரெண்டாவது இதுல எல்லோ கார்டுன்னு எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து ஒரு பட் ஒன் திங், அந்த
கன்சீடிங் அது பிரிவென்டிங் கோல் ஸ்கோரிங் சான்ஸ் அந்த ரேட் வந்து ஒரு அளவுக்கு இந்த வீக்கெண்ட் கன்சிஸ்டன்டா இருந்துச்சு. ஃபுல்லம் இல்ல, இந்த நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம்ல பார்த்தோம், அவங்களுக்கு ஒரு அதே மாதிரி ஒரு ரேட் கிடைச்சிச்சு. ஸோ லைக் அட்லீஸ்ட் அந்த விதத்துல கன்சிஸ்டன்சி இருக்கே தவிர, இந்த ஒரு எல்லோ கார்டு இருந்துச்சுன்னா அவனுக்கு கொஞ்சம் லீவே கிடைக்கிறது அந்த மாதிரி, தட் இஸ் தட் ஐ டோன்ட் பை தட். ஏன்னா எங்க டீம்ல நாங்கெல்லாம் ஆர்சனல்ல டிசைன் தான் எல்லோ கார்டு வாங்கியிருக்கோம், டபுள் எல்லோலாம். மார்டினெல்லி ஒரே பிளேயர்ல 2 எல்லோ வாங்கியிருக்கான். அதனால நாங்க கொஞ்சம் வருத்தமான இதுலதான் இருக்கோம். பட் எனிவே ஐ திங்க் அந்த இந்த சீக்வன்ஸ் ஆஃப் பிளே ஃபர்ஸ்ட் எல்லோ கார்டு இருந்ததுனால மேபி அவர் தப்பிச்சிட்டானா இருக்கும். பட் டெஃபினட்டா செகண்ட் எல்லோ 25th மினிட்லயும் நடந்துச்சு. வெரி டெவஸ்டேட்டிங். பட் டெவஸ்டேட்டிங்ன்ற இதுல வந்து 3 கேம் வீக் முடிஞ்சிருக்கு. என்னால லாஸ்ட் டைம் இது எப்போ நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்ல. சாலா லிவர்பூல் பிளேயர் ஆனதுல இருந்து ஓபன் பிளே கோல்ஸ் அட்லீஸ்ட் ஒன்னாச்சு இருந்திருக்கு 3 கேம் வீக்ஸ்ல. இது வரைக்கும் ஒரு பெனல்டி கோல், அதுவும் மிஸ் பரிட் ஆன் த ரீபவுண்ட். இது புது கான்ட்ராக்ட் சைன் பண்ணி எல்லாருமே ஒரு பிளாட்டோ கிடைக்கிறது அந்த மாதிரியா, இல்ல இஸ் தேர் இந்த சவுதி அரேபியா முகத்தை திருப்பிட்டாங்க, கான்சென்ட்ரேஷனை திருப்பிட்டாங்க அந்த மாதிரியா, ஆர் ஜஸ்ட் டெம்பரரி ஃபார்ம் இஸ் பர்மனெண்ட் ஆர் இல்ல, கிளாஸ் I இஸ் think பர்மனெண்ட்? the contract he signed was before last season. So last season he scored 20 goals. So ரைட், தட்ஸ் ட்ரூ. there's no dip. I mean, from Salah you get 20 goals. The guaranteed throughout the season on 20 goals கிடைக்கும். And he's not going to be the main man. In the season he's still playing on the flanks. He's not coming in the center. போன சீசன் அதான் பிரச்சனையா இருந்துச்சு. ஏன்னா கிளாப் அண்ட் அந்த லூசு பாய் எங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் கோச் இருக்கான், அந்த நாய் பண்ற வேலை தான் இது. இது தேவையில்லாம வந்து இந்த ட்ரெண்ட் ஹாஃப் ஸ்பேஸ்ல விளையாட வைக்கிறதெல்லாம் வந்து அவன் பண்ற இது. எஸ், இட் ஒர்க் லாஸ்ட் சீசன் வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி சீசன் இட் ஒர்க், ஐ கெட் தட். பட் இப்போ வந்து we've got back the creativity in midfield. Szoboszlai is playing outstandingly well, அமேசிங். and McAllister is doing what McAllister usually does. So அந்த நம்பர் 6 பொசிஷன் தான் எங்களுக்கு இப்போதைக்கு வந்து அந்த எண்டோ. ஐ மீன் இட்ஸ் வெரி வெரி சூன் டு ஜட்ஜ் him. ஒரு கேம் விளையாடி இருக்கான், 16 மினிட்ஸ் விளையாடி இருக்கான், and he gave an honest assessment of himself after the game. அவனே வந்து இல்ல நான் நல்லா விளையாடல, என்ன நல்லா பண்ணிருக்க முடியும் அவனே ஓப்பனா சொல்றான். ஸோ இட்ஸ் வெரி சூன் டு ஜட்ஜ் தட் கை. பட் கமிங் பேக் டு சாலா, நீங்க சொன்ன மாதிரி நோ, ஐ மீன் இட்ஸ் ஒரு ஆனா நீ சொன்னது பாயிண்ட் கரெக்ட் தான். 3 கேம்ஸ்க்கு அப்புறம் ஒரு கோல் கூட ஓப்பன் கோல்ல இருந்து பண்ணாம இருந்ததே இல்ல ஒரு சீசன்ல கூட, ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஏன்னா ஆல் தி 6 சீசன்ஸ் he scored on the first game week. இந்த சீசன்ல மட்டும் தான் ஃபர்ஸ்ட் கேம் வீக்கே ஸ்கோர் பண்ணல. So that in itself is a thing. But I'm not worried about our front line. Front line will get us goals. எனக்கு அது பிரச்சனையே இல்ல. I'm just waiting for the midfield to click along with the front line. ஏங்க 270 நிமிஷத்துல 100 நிமிஷம் 10 மினிட்ஸ் ஆடி இருக்கோம். அப்படி இருந்து we won both those games. அதெல்லாம் ரெட் சட்டை போட்டாலே அது பிரச்சனை போல இருக்கு. அதான் unheard of. அதெல்லாம் எங்க சைட பொறுத்த வரைக்கும் 10 மென்ல டவுன் பண்ணா கண்டிப்பா 2 கோல் 3 கோல் கன்சீட் பண்ணுவோம். சோ அப்படி இருக்கும்போது வந்து to win 2 out of 3 games and to have 7 points after going away to Chelsea, after going away to Newcastle is scintillating. Seriously scintillating. அது to think about it, மத்த டீம்ஸ் எல்லாம் அங்க போகும்போது தெரியும் away to Newcastle எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். டெஃபினட்டா நாங்க 2 சீசன் முன்னாடி அங்கதான் போய் மண்ண கவனம் சாம்பியன்ஷிப் பார்த்தா. அது வேற இருக்குது. சோ எனக்கு அந்த எந்த டவுட்டும் இல்ல. I just feel we've had a brilliant start to the season. Yes, Chelsea கூட we didn't deserve that 1 point also. I can openly say Chelsea dominated that game. They deserve to win it. So அதுல ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்ததே பெரிய விஷயம். ஓகே, இப்போ வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் டீம் லிவர்பூல் வந்து கன்சீடிங் கோல்ஸ், ஆல்தோ போர்னமத் கேம்ல வந்து தட் வாஸ் ஒரு கிரேசி கோல்னு சொல்லிக்கலாம். பட் கன்சீடட் 2+1+1 4 கோல்ஸ் so far. எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச லிவர்பூல் டிஃபென்ஸ்லாம் அப்படியே யாரையும் பாஸ் பண்ண விட முடியாம விவிடி கடைசி லைன்ல நின்றுட்டு மார்ஷல் பண்றது, இப்போ விவிடி ரெட் கார்டு வாங்கிட்டு போறதை பார்க்கும்போது it's something to be worried about. Definitely, it's something to be worried about because there's not a consistent partnership. இந்த கொனாட்டே பையனாலே நம்பி இருக்க முடியாதா? ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆடினா தான் படுத்துட்டான். இவன் யார நம்பி வந்து டீமே ஆமா, அதனாலதான் விளையாடல. இப்ப இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் வரைக்கும் வரமாட்டான் அப்படின்ட்டாங்க. So the problem with our defense is it's not consistent. நீங்க 2018-19 சீசன் 2019-20 சீசன்லாம் பாத்தீங்கன்னா we know இவங்க தான் பேக் ஃபோர், இவ கண்டிப்பா மாறாதுங்கிறது எல்லா கேம் வீக்கும் எங்களுக்கு ஷுவர் ஷாட்டா தெரியும் முன்னாடியே. அதுவும் மாறாது, ஃப்ரண்ட் லைனும் மாறாதுங்கிறது ஆப்போனன்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எல்லா டீமுக்குமே தெரியும். இதுதான்டா லைன் அப் எப்படியும் மாத்த மாட்டானுங்க அப்படின்னு சொல்லி. அந்த கன்சிஸ்டன்சி இப்ப இல்ல. தட் இஸ் 1. நம்பர் 2, எங்களோட நம்பர் 6 புதுசு, எங்களோட நம்பர் 8 2 பேருமே புதுசு. அதாவது மொத்த மிட்ஃபீல்டுமே புதுசு. சோ இட் வில் டேக் அட்லீஸ்ட் ஒரு 5 கேமுக்கு அப்புறம் இருந்தாங்கன்னா இட் வாஸ் எவிடென்ட் லாஸ்ட் சீசனே எங்களோட டிஃபென்ஸ் எவ்வளவு கேவலமா பண்ணாங்கன்னு சொல்லி லாஸ்ட் சீசனே எவிடென்ட். பட்
வாட் எவ்ரி ஒன் ஃபெயில் டு ரியலைஸ் வாஸ் எங்களோட டிஃபென்ஸ் இஸ் நாட் வெரி குட் டிஃபென்ஸ். அதாவது நாங்க ஜெயிச்ச சீசனா இருக்கட்டும், சிட்டியை சேலஞ்ச் பண்ண சீசனா இருக்கட்டும், இட் இஸ் நாட் அ வேர்ல்ட் கிளாஸ் டிஃபென்ஸ். வாட் மேட் இட் அ வேர்ல்ட் கிளாஸ் டிஃபென்ஸ் வாஸ் வைனால்டம் அண்ட் ஃபெபினியோ புட் டுகெதர். ஏன்னா பால் பின்னாடி போகவே விடமாட்டானுங்க அவனுங்க, இங்கேயே பாலை தடுத்து நிறுத்திடுவானுங்க. ஸோ வி டோன்ட் ஹேவ் தட் அட் த மோமெண்ட். இப்போ வந்து வி ஆர் ஃபீடிங் ஆன் ஸ்கிராப்ஸ். நீங்க சொன்ன மாதிரி தான். See, this win was outstanding, but the performance was not. போன தடவை செல்சி கூட அப்படிதான், performance was really bad. Bournemouth, everyone expected us to win home game where even though we went down to 10 men, we were already in the lead. அப்போ 2-1 leadல இருந்தோம். We one more goal we scored and then we finished at 3-1. So but நீங்க சொன்ன மாதிரி defense is really really alarming. இன்னும் ஒருத்தவனை யாராச்சும் வாங்கல அப்படின்னா we cannot sustain this. இந்த மாதிரி, அதாவது கொனாட்டே இன்ஜர்டு, அவனுக்கு இருக்கிற மேட் இப்ப ஏற்கனவே படுத்திருப்பான், ஐசிமா இருக்கான். அதே எனக்கு டவுட்டா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஜோ கோமஸ், அவன் இஸ் நாட் த மெயின் லைக் சென்டர் பேக் கைண்ட் ஆஃப் அ டீம் லைக் லிவர்பூல். சோ இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு, அதான் we started with Van Dijk and with Matip, we ended it with Quansah 20 வயசு பிளேயரும் ஜோ கோமஸ் who's 21. சோ அப்படி இருக்கு எங்க டீம். நான் அந்த பையனை பார்த்து ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன், யார் இவன் அப்படின்னு. அப்புறம் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சப்பதான் தெரிஞ்சு, ஓகே ஏதோ புதுசு பையன் போல இருக்கு, இப்பதான் வளர்ந்து வந்துகிட்டு அகாடமி பையன். சோ 2018ல இருந்து after we got Van Dijk, we've not bought any defender apart from Konate who costed 35 million. அவ்வளவுதான், வேற எந்த டிஃபெண்டர்ஸ் இது வரைக்கும் வாங்கவே இல்லை. அதாவது 5 years ஆச்சு. ஓ வாவ், It's very bad. நல்ல ஸ்டார்ட்டா இருக்கு இது, இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் பேட் டிஃபென்சஸ், அப்படியே அந்த சைடு போவோம். நியூ கேசல் போன சீசன் கிளீன் ஷீட்டா கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஹோம்னா நியூ கேசல் கிளீன் ஷீட் அப்படி எழுதி வச்சிடலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. 3 கேம்ல வந்து ஐ திங்க் 0 கிளீன் ஷீட் சோஃபார் நினைக்கிறேன். வில்லா ஸ்கோர்ட் லாஸ்ட் வீக், சிட்டி ஸ்கோர்ட், இந்த வாட்டி லிவர்பூல் 2. ஸோ இது இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல டிஃபென்ஸா இருந்தாங்களோ இப்போ அவ்வளோக்கு எவ்வளோ மட்டமான டிஃபென்ஸ் ஆயிட்டு வராங்களா, இல்ல ஜஸ்ட் டெம்பரரி ஃபிக்ஸ்டர்ஸ்னால அந்த மாதிரியா? எனக்கு என்னன்னு எனக்கு சரியா தெரியல. ஏன்னா the Champions League hasn't started yet. அப்படி இருக்கும்போது வந்து all these games they should be taking away something. Yes, மேன் சிட்டி கூட எல்லாருமே தோப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அது that was not something new that we wanted to figure it out. ஃபர்ஸ்ட் கேம்ல 5 கோல் போட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் I was thinking, oh my god. ஏன்னா போன சீசனே பயங்கரமா விளையாண்டாங்க. டொனாலி உள்ள வந்துட்டு இஸ் ரன்னிங் ஷார்ப். ஸோ லைக் ஓகே, இந்த சீசன் they are going to be challenging City for the title ன்னு எதிர்பார்த்தேன். Yes, 1-0 loss to City is fine, but losing at home to Liverpool, who are very bad at the moment. எனக்கு Liverpool fan இருந்தால I have to accept that we are really really bad at the moment, and losing at home to us after being one man up for 60 odd minutes, it is very very demoting factor for them. That's going to really affect them sometime. அதே மாதிரி next weekend they play Brighton. It's not easy again. They go away to Brighton. So அப்படி பார்க்கும்போது வந்து we have to start thinking of why they aren't taking points. They could have even drawn against City. They could have even drawn against Liverpool. 2 points is not bad considering two of the best teams on paper, but Liverpool are not at this point of time. But அப்படி யோசிக்கும்போது உங்களை என்ன கேக்குறேன்னா, when Champions League comes around, it's the first time for them in a really long time. உங்களை சேர்த்துக்கிறாங்கல்ல, but it's the first time for them in a really long time, and it's all new players for them. So அந்த மென்டாலிட்டி இருக்குமா, when they can they manage the workload for both, அதெல்லாம் இருக்கு. பட் அது நடக்கிற வரைக்கும் they should be picking up points in all of these games. So is the pressure on Eddie Howe to see if Eddie Howe can make a side to challenge for the title? அந்த இதுல I think it is a really really important season for Eddie Howe. இல்லனா அவங்க வந்து மாத்தி போயிட்டே இருப்பாங்க வேற எவனையும் வச்சு. ஓகே, நம்ம நியூ கேசல் அவங்க I hope they come better. ஏன்னா நான் வந்து பேங்கிங் ஆன் அந்த லிக் போப் லெஜெண்டரி கோல் கீப்பிங் பெர்ஃபார்மன்ஸ், டிஃபென்ஸ் நல்லா இருக்கு அப்படின்றத இதுல பேங்க் பண்றேன். பட் அப்படியே நீங்க நெக்ஸ்ட் வீக் நியூ கேஸ்டோட ஆப்போனன்ட்ஸ் பத்தி மென்ஷன் பண்ணீங்க. ஸோ அப்படி இந்த கேமுக்கு டிரான்சிஷன் ஆகும். வெஸ்ட் ஹாம் பிரைட்டன் 1-3. இந்த ரிசல்ட்டை வந்து எனக்கு யாராச்சும் எழுப்பி கேட்டிருந்தா, நான் இன்னும் தூங்கிட்டு இருக்கேங்க, கனவுல சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பேன். ஐ வாஸ் ஷாக் டு see the score line. ஃபர்ஸ்ட் நான் வெஸ்ட் ஹாம் முன்னாடி போனப்பவே ஓகே 1 கோல் தான், இப்போ பிரைட்டன் வந்து திரும்ப ஒரு 4 கோல் பேக் டு பேக் போட்டு 4-1 ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் திஸ் ஸ்கோர் லைன் வாஸ் அப்படியே கம்ப்ளீட்லி ஆஃப் த ஃபீட். ஒன்னு வந்து அமேசிங் கோல் கீப்பிங், அந்த ஆரியோலா வந்து நிறைய ஷாட்ஸ் ஆன் டார்கெட் இருந்துச்சு வெஸ்ட் ஹாம் கிட்ட, பட் ஃபினிஷிங்கே இல்லை. அண்ட் இந்த சைடு ரொம்ப ஈஸியா கன்சீட் பண்றதுனால இந்த கோல் கீப்பர் ரொட்டேஷன் புதுசா ரொபர்ட்டோ டிசர்பி கொண்டு வந்திருக்காரு. இதனால வர இது ஒரு டவுன் சைடா, இல்ல ஓவர் திங்கிங், கிளாசிக் ஓவர் திங்கிங் அப்படியா, இல்ல பிரைட்டன் வந்து as good as they are they can also have these kind of games அந்த மாதிரி?
I think goalkeeper rotation wasn't big of a problem. ஏன்னா the goalkeeper wasn't at fault for any of the goals. யோசிச்சு True. பாத்தீங்கன்னா it was not like ஒரு blunder by the goalkeeper. It was not like a mispass by the goalkeeper which led to a goal. அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. I genuinely feel West Ham are good. நான் ஏன்னு சொல்றேன். லாஸ்ட் பிஃபோர் சீசன் West Ham finished 8th. அதுல வந்து they were so overjoyed. They wanted to change their identity of football. அதனாலதான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசனோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வெஸ்ட் ஹாம் ஒரு 17th and 18th பிளேஸ் ஒரு 15 கேம்ஸ்க்கு அப்புறம். They didn't know what they were doing. The problem was they changed their identity only because they got in more attacking players. வெஸ்ட் ஹாம் உடைய மேனேஜர் டேவிட் மாய்ஸ்க்கு அட்டாக்கிங்கா ஆடவே தெரியாது. அது அவன் படிச்சது கூட கிடையாது. அதை வச்சுக்கிட்டு யூ கெட் மோர் அட்டாக்கிங் பிளேயர்ஸ் அண்ட் யூ ட்ரை டு பிளே அ சிஸ்டம் வேர் யூ ஹேவ் நோ ஐடியா ஹவு டு பிளே. இதான் நடக்கும். So Skamaka is a type of player who wants the ball at his feet, who wants it being played to his feet so that he can turn, he can run at opposition defense எல்லாம். So that was when அவங்க வாங்கும் போதே எனக்கு தோணுச்சு, டேய் இவன் அந்த மாதிரி பிளேயரே இல்ல, உங்க டீமுக்கார பிளேயர் இல்ல, அவனை வாங்கி ஓகே then I thought okay you want to change the system completely when he came from Ajax. I was like okay நீ என்னதான் பண்ண போறேன்னா Ajax ஓட டீமே நமக்கு தெரியும், they keep the ball at their feet, they play quick passes, இந்த மாதிரி ஆளற டீம். So இந்த சீசன் வந்து when Rice went I was really questioning இவங்க என்ன. okay they got an incredible offer, கண்டிப்பா அவனுக்கு வித்துதான் ஆகணும், அதுல no doubt about it. இன்னுமே வச்சிட்டு இருந்தா there's not going to be, they might not get the same offer next year. They might get a bigger offer, இல்லன்னு சொல்ல, but they just won a European trophy and to get 105 million I was sure shot. I thought first போய் வாட்ரோஸ வாங்கு, இதுதான் அவன் பண்ணணும்னு எனக்கு அவன் பணம் கொடுக்கும் போதே எனக்கு தெரியும், போய் வாட்ரோஸ வாங்கு, டவுட்டே இல்ல, நீ போய் வாட்ரோஸ் தான் வாங்கணும். And when they got Ward-Prowse I was really amazed that they got Kudus. The guy with such technical ability on the ball, when you already have Souček, when you already have Ward-Prowse, when you already have Bowen, இவங்கெல்லாம் இருக்கும்போது when you go and get Kudus, it's a match made in heaven. So எனக்கு வந்து அந்த அந்த பணத்தை வந்து ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணிருக்கானுங்க அவனுங்க. அதாவது மாயஸ் கதறிட்டு இருந்தான் டிரான்ஸ்ஃபர் விண்டோ முடியும் போது, டேய் ஒருத்தவன கூட வாங்கி கொடுக்கல, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி. Now they've gotten இதுல நல்ல இது என்னன்னா ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த விண்டோக்கு அவங்க வந்து லோ பால் பண்ணுவாங்க ஆஃபரை, எல்லாருக்கும் தெரியும் அவங்க கிட்ட 105 மில்லியன் இருக்குன்னு. பட் லோ பால் பண்ணி எங்கேயுமே நவரல. மொமெண்ட் தே டிசைடட் ஓகே வேல்யூவேஷனை மீட் பண்றதுதான் பெஸ்ட் இது அப்படின்றப்போ இப்போ வரிசையா 3-4 ரியலி குட் சைனிங்ஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் குவைட் இம்ப்ரெசிவ் இன் மை ஒப்பீனியன். அண்ட் அவங்க ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த சீசன் வந்து திரும்ப அந்த பழைய வெஸ்டாம பாக்குறது, அந்த வாஷா படத்துல இது வர மாதிரி இன்டர்வல் சீன்ல வர மாதிரி அப்படி இருக்குமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. பட் அகைன் கோயிங் பேக் டு பிரைட்டன், அவங்க வந்து இந்த இந்த கேம் ரொம்பவே ஃபிளாட்டா இருந்தாங்க. தே ஹாவ் அந்த என்சிசோ இன்ஜுரி, கொஞ்சம் லாங் டேர்ம் இன்ஜுரி. மிட்ஃபீல்ட்ல தேவ் லாஸ்ட் கைசைடோ அண்ட் மெக்காலிஸ்டர், ரெண்டு பேரையும் மெயின் ஸ்டேஸ் லாஸ்ட் இயர். இது வரைக்கும் பிரைட்டன் விளையாடினது உல்ஸ், லூட்டன் டவுன், இன்னைக்கு நேத்து முந்தா நேத்து வெஸ்ட் ஹாம். ஸோ பெரிய அப்படியே ஆப்பனன்ஸ் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இதுல வந்து நான் பிரைட்டன் ஃபேனா இருந்தேன்னா 9 பாயிண்ட்ஸ் எதிர்பார்த்திருப்பேன். இதுலயே ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வந்தது வந்து லைக் ஷுட் ஐ பி வரிட் அஸ் அ பிரைட்டன் ஃபேன் பெரிய பெரிய கேம்ல வரும்போது நியூகாசில் நெக்ஸ்ட் வீக். I just felt it was a one off. நீ சொன்ன மாதிரி தான் their gameplay was very flat. They couldn't put 4 passes together. I know Deserbi he would be livid with this game. After this game he would have thought nothing worked and he has to find the reasons as to nothing worked. That guy is technically really sound. எனக்கு அவன் பிரைட்டன் அப்பாயிண்ட் பண்ணும்போதே எனக்கு தெரியும், டேய் இவனையா ஐயோ அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. ஏன்னா they have technically good players. அது ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியாது, பட் அவனால ஒர்க் பண்ண வைக்க முடியும் எனக்கு தெரியும். ஸோ அப்படி யோசிச்சு பார்க்கும்போது I just feel it's a one off. எனக்கு வந்து அதுல பயமே கிடையாது. I just feel they are still a very good top 6 contender in the season. So I just feel it's a one off for Brighton. It is nothing to be worried about. But at home நடந்தனால தான் I was like it was a very good game to watch. சனிக்கிழமை நடந்த மத்த கேம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த கேம் பார்க்கும்போது இதுதான் நல்ல கேமா இருக்கே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எதுவும் எனக்கு வந்து அந்த ஆர்சனல் லூஸ் பண்ண ஒரு பாயிண்டோட காண்டில வேற நான் பாத்துக்கிட்டு இருந்தேன்னா, வெஸ்ட் ஹாம் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு அது வேற கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. 105 மில்லியனை கொடுத்துருக்கோம், இப்ப இவங்க இவ்வளவு சூப்பரா வர்றாங்களே ஷிட் அப்படின்லாம் வேற இருந்துச்சு. பட் எனி கோயிங் பேக் டு another 10 AM கேம், அந்த சாட்டர்டே மார்னிங் கேம், யுனைடெட் ஃபாரஸ்ட் யுனைடெட் ஹோம்ல விளையாண்டாங்க. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல யுனைடெட் வேர் டவுன் 0-2. என்ன நடந்துச்சுட்டே தெரியல. ஒரு கார்னர் கவுண்டர் கோலு, செட் பீஸ் கோலு. இது வந்து ரொம்ப அப்படியே ஒரு லீக்கி டிஃபென்ஸ் அப்படின்றதுக்கு வந்து எடுத்துக்காட்டா யுனைடெட் இருக்காங்க இந்த சீசன். ஃபர்ஸ்ட் கேம் இந்த கேம்ல தே ஷுட் ஹவ் ஹேட் பெனல்டி ரூல்ஸ்.
கொடுக்கல. டாட்னம் கேம்ல யுனைடெட் ஹேட் த பெட்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பட் வெரி புவர் செகண்ட் ஹாஃப். 2 கோல் கன்சீட் பண்ணாங்க. இந்த கேம்ல மறுபடியும் 2 கோல் கன்சீட் பண்ணிருக்காங்க அட் ஹோம். இந்த ஃபர்ஸ்ட் கேம் வுல்ஸோட சோ மெனி ஷாட்ஸ் ஆன் டார்கெட், ஸ்கின் ஆஃப் த டீத்ல வெளியே வந்தாங்க. 3 கோல் அடிச்சுட்டாங்க எப்படியோ இந்த கேம்ல. பட் சயின்ஸ் எல்லாம் ரொம்ப என்கரேஜிங்கா இல்லை எனக்கு. அவங்களோட ஸ்ட்ரைக்கர் யாருன்னு எனக்கு இன்னும் தெரியல. அவங்க பிளே எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் தான் ஒரே கிரியேட்டிவ் அவுட்லெட்டா இருக்கான். அந்த ஒருத்தன் படுத்துட்டானா டீமே படுத்துரும் போல இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? I mean, I might be too early to say this. எனக்கு போன சீசன் வந்து when they signed Lisandro Martinez, I was along with Carragher. I mean, we know what Carragher said. இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு I thought the same thing. Only because of the fact that Premier Leagueல வந்து நிறைய டால் பிசிக்கல் ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நான் நம்பினேன். I wanted to see first hand. போன சீசன் வந்து லிவர்பூல் வர்சஸ் யுனைடெட் தான் தேர்ட் கேமா இருந்துச்சு. அப்போ வந்து இந்த கிறுக்கு பையன் நுனியஸ் வந்து போன மேட்ச் ரெட் கார்டு வாங்கிட்டான். கிறிஸ்டல் பேலஸ் வந்து ஹெட்பட் பண்ணானே. அதனால வந்து he couldn't play against Lisandro. So that was my first big test to see இவன் ஒரு டால் பிசிக்கல் ஸ்ட்ரைக்கர், இவனை எப்படி ஹேண்டில் பண்றான் அப்படின்னு சொல்லி தான். Their defense இப்போ நீ கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியாது. I Shaw didn't play. I think he's injured or for what reason I don't know. இவங்க வந்து they trying to go for Cucurella. Oh, long term injury. Okay. Yes. They're trying to go for Cucurella. They're trying to sign Regulion. இவங்க ரெண்டு பேருக்கு டார்கெட் பண்ணிருக்காங்கன்னு நியூஸ் வந்துச்சு. So I just have that feeling அதனால இது நடந்துச்சான்னு எனக்கு தெரியல. I can't pinpoint it to one player. ஒருத்தவன் லெஃப்ட் பேக் இல்லாதனால இது நடந்துச்சா அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா Ten Hag is losing it. I mean, it's very very early to say, எனக்கு தெரியுது. பட் ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்து he has to go one way or the other. அதாவது he's trying to implement himself. ஆனா he's trying to use the players that he has and he's trying to do what he can. நீ ஒன்னா you implement yourself and lose the game. But see a long term projection. அதுவும் இல்ல, நீ முழுசா உன் கேம் பிளேவே இம்ப்ளிமெண்ட் பண்ணாம நீ இருக்கிற பிளேயர்ஸை வச்சு விளையாடு. நீ போன சீசன் பண்ண மாதிரி விளையாடு. நீ அதுவும் பண்ண மாட்டேங்கிற, இதுவும் பண்ண மாட்டேங்கிற, அப்புறம் என்னதான் பண்ண முடியும்? You have to try. ஏன்னா போன சீசன் வந்து அந்த ராஷ்வர்ட் பர்பிள் பேட்ச்லயே they got some 25 points. அது இல்லனா நினைச்சு பாருங்க அந்த நிலைமை. போன சீசனே it would have been very very bad. சோ அப்படி யோசிச்சு பார்க்கும்போது வந்து I still feel they have some game play to implement. உடனே ஒனானா வாங்கனோனே எல்லாமே நடந்துரும் அப்படின்னா அந்த பையன் அந்த பக்கம் தாவறான், இந்த பக்கம் அடிக்கிற கோலுக்கு அது என்ன பண்றது அப்புறம்? நீங்க சொன்ன அந்த ஹைட் ஃபேக்டர் வந்து it was evident in the second goal. Second goalல லிசாண்ட்ரோ மார்டினஸ் ஒரு 5 inches டாலா இருந்தானா ஹிட் பண்ணிருப்பாங்க நம்மளால. Anyway, but one other stat வந்து last season homeல Premier Leagueல United conceded only 8 goals throughout the season. இந்த சீசன் ஆல்ரெடி 2 கோல்ஸ் பிளஸ் வுல்ஸ் கேம்ல ஒரு 90 ஷாட். அந்த அதுல வந்து போன சீசன் ஃபோர்ட்ரஸா வச்சிருந்தாங்க. இந்த சீசன் ஆல்ரெடி ஷேக்கியா இருக்கு. ஸ்ட்ரைக்கர் பெருசா இல்ல. 450 மில்லியன் கிட்ட செலவு பண்ணிருக்காங்க. இது சீசன் புவரா போச்சு அப்படின்னா இஸ் திஸ் a fireable offense? I think சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரிவியூ எபிசோட்ல நான் வந்து யுனைடெட் ஃபேன்ஸ் கேட்டிருந்தேன். எவ்ரி யுனைடெட் மேனேஜர்ஸ் ஃபர்ஸ்ட் சீசன் will be really really well. ஓலேய பார்த்துட்டேன், அவங்க என்ன வேன்கால பார்த்துட்டேன், மொரினியோவை பார்த்துட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் சீசன் செகண்ட் சீசன் பயங்கரமா பண்ணிடுவாங்க. அடுத்த சீசன் பாத்தீங்கன்னா 10th பிளேஸ் முடிக்கிறதுக்குள்ளார முக்குவாங்க. அது நடக்கும். அப்புறம் சாக் பண்ணுவானுங்க. அப்புறம் சைக்கிள் ஸ்டார்ட்ஸ் அகைன். இதேதான் ராங்னிக் சொல்ற மாதிரி ஓலே இதேதான் நடந்துச்சு. the same thing. It just keep repeating. எனக்கு போன சீசன் முடிக்கும் போது நான் சொன்னேன், டேய் கப்பு ஜெயிச்சிட்டீங்க, ஓகே வெரி வெல் அண்ட் குட், டாப் 4 முடிச்சிட்டீங்க, வெரி வெல் அண்ட் குட். ஆனா இந்த சீசன் கண்டிப்பா வந்து அந்த அதாவது ஓனர்ஸ் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கிறதுனால பணத்தை கொடுத்துருவானுங்க. அதுலயும் எந்த சந்தேகம் இல்ல. அவனுங்க அந்த மாதிரி குற்றச்சாட்டை பொண்டை போடுற பணத்தை கொடுத்துருவானுங்க. அது வரைக்கும் எதுவும் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா கொடுத்துருவானுங்க. உன் மேனேஜருக்கு வேத்த பிளேயர் மாதிரி தான் வாங்கிட்டு இருக்கிறீங்க. இந்த சீசன் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேனேஜருக்கு. என்ன ஏதாவது எங்கேயாச்சும் தப்பா போச்சுன்னா கண்டிப்பா சாக்கு தான். அதுல எந்த வித டவுட்டுமே இல்ல. ஏன்னா உங்க ஓனர்ஸ் பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு. ஆனா இப்ப என்ன தெரியுமா, யுனைடெட் ஃபேன்ஸே மாறிட்டானுங்க. டேய் அதாவது அவனுங்களே சொல்றாங்க, டேய் டென் ஹாக் ஏதாச்சும் எங்களுக்கு காமிடா, அதாவது உன் டாக்டிக்ஸ் விளையாடுறியா, என்ன பண்றேன் ஒழுங்கா காமிடான்னு சொல்லி அவனுங்களே மாறிட்டானுங்க. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா இவனுங்களே மாறிட்டானுங்க, இவன் வழக்கமா மாற மாட்டானுங்களே அப்படின்னு சொல்லி. இப்படிதான் விரிசல் இப்படிதான் வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும். ஹாஜ்லண்ட் 70 மில்லியன், மவுண்ட் 70 மில்லியன், ஒனானா 50 மில்லியன், வேற யாரோ வாங்கினானுங்களே இந்த 3 பிளேயர் தவிர. I don't really know. Last season 70 million for Casemiro, 100 million for Anthony. அதுக்கு முந்தின சீசன் 90 million for Sancho. 80 million Sancho நான் வந்து இவங்களோட சேர்த்த முடியாதுல்ல. So I'm just leaving out Sancho. பட் மத்தவங்க எல்லாமே
உடனே வந்து யுனைடெட்னு போனா பணத்தை ஏத்திடுவாங்க அப்படின்னா, டேய் உனக்கு தாண்டா ஆண்டனி வேணும்னு, அவன் தான் ஆமா. ஆண்டனி தான் வேணும் அப்படின்னா. லிசாண்ட்ரோ மார்டினஸ் 55. Oh, correct. Lisandro Martinez as well. So, the owners have gotten the players that the manager wants. இப்போ வந்து 7 out of 11 players are the manager's players. Technically. அந்த மீதி 4 பிளேயர்ல வந்து ஆரன் வான் பிசாக்கா, டாலோ, ராஷ்பர்ட் அண்ட் மார்ஷியல். இந்த 4 இல்லைன்னா உங்களுக்கு வேற யாருமே இல்ல. அதை வச்சு தான் நீ ஆடி ஆகணும். So, அப்படி யோசிச்சு பார்க்கும்போது 7 players are your manager's players. இதுல வந்து I don't think they can find a reason to say what's going on. நீ விளையாண்டு தான் ஆகணும், நீ ஜெயிச்சு தான் ஆகணும், இவ்வளவு செலவு பண்ணதுக்கு அப்படிங்கிற பட்சத்துல தான் அவங்க இருக்காங்க. And I feel it's a long road. But So critical take வந்து fireable offense or not fireable offense? I'm willing to give until half the season. Okay. To see what happens because of the fact that they can bankroll on the Carabao Cup they won. Fair. Okay, ஒரு trophy வச்சுட்டாங்க. Okay. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபிளாட் கேம்ஸ் மாதிரி இருந்துச்சு எனக்கு. பிரென்ட்ஃபோர்ட் கிறிஸ்டல் பேலஸ், எவர்டன் வூல்ஸ். எவர்டன் வூல்ஸ்ல வந்து எவர்டனுக்கு ஒரு 90 கோடி சான்சஸ் இருந்துச்சு. மறுபடியும் அவங்க கோல் அடிக்கல. 3 கேமா வந்து கிட்டத்தட்ட 5 கோல் அடிச்சிருக்க வேண்டியது. அவங்க எக்ஸ்பெக்டட் கோல்ஸ் 0 கோல்ஸ் அடிச்சிருக்காங்க. 3 played 3 lost -6 கோல் டிஃபரன்ஸ். ஷான் டைஸ் அப்படியே ஒரு டிஃபென்சிவ் குரு மாதிரி பார்த்தோம் பண்டியில. இப்போ வந்து அவருக்கு அட்ரஸையே காணும். உல்ஸ் அதே மாதிரி கஷ்டப்பட்டு கடைசியில ஒரு கோல் அடிச்சாங்க. அதுவும் ஒரு ஓசி கோல். ஷோல்டர்ல எல்லாம் பாட்டு எங்கேயோ போயிருச்சு கோல் பால். ஸோ 2 பேருமே ஒரு போத் தோஸ் டீம்ஸ் பேட்லிங் ரெலிகேஷனா. அதே இன்னொரு சைட்ல ஃபிளிப் சைட்ல பிரென்ட்ஃபோர்ட் கிறிஸ்டல் பேலஸ். 2 டீமும் ஐவன் டோனி இல்ல பிரென்ட்ஃபோர்ட்ல, அண்ட் கிறிஸ்டல் பேலஸ்ல வில்ஃப்ரெட் ஜாஹா இல்ல. ஸோ டாலிஸ்மானிக் பிளேயர்ஸ் 2 டீம்லயும் மிஸ்ஸிங்கிறதுனால போன சீசன் பிரென்ட்ஃபோர்ட் ஹேட் அ ரியலி குட் சீசன். இந்த சீசன் அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? Seeing Everton again season start பண்ணும்போது எல்லாருமே திருப்பி relegation contenders தான் சொன்னாங்க. But I felt otherwise only because they had Sean Dyche. ப்ராப்ளம் ஷான் டைஸ்க்கு என்னன்னா, இந்த கிறுக்கு பைய கால்வர்ட் லூயின் இருக்கிறதே இல்ல. ஒரு கேம் ஆடுவான், அதுலயும் பாதி கேம் தான் ஆடுவான். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், ஒரு 3 கேம் படுத்துருவான். அது 3 கேம், அதுக்கப்புறம் 3 கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க, இன்னும் 10 கேம் ஆகும்டா அப்படிம்பானுங்க. ஐயோ, அவன் ஒருத்தவனை வச்சுக்கிட்டு ஷான் டைஸ் நீட்ஸ் ஒன் டெக்னிக்கலி குட் சென்டர் ஃபார்வர்ட். தட்ஸ் ஆல் ஹி நீட்ஸ். அவனுக்கு அந்த ஹோல்ட் அப் மேனே இல்ல. இப்ப மாப்பையை வச்சு விளையாடிட்டு இருக்கான். மாப்பையை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? டான்ஜுமா கூட இருக்கான். ஆனா டான்ஜுமா இது வரைக்கும் த்ரூ ஆன் கோல் 2 வாட்டி, கோல்ஸ் 0. So I just feel அது எவர்டனுக்கு வந்து அது பெரிய இஷ்யூ வந்து they need one proper center forward. அது இல்லாத வரைக்கும் டைஸ்னால எதுவுமே பண்ண முடியாது. It's just that they've conceded only 1 in all the games. அது 1-1-1 தான் கன்சீட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, ஆஸ்டன் வில்லாவோட 4 கன்சீட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஃபுல்லமோட 1. பட் ஃபுல்லமோட எவர்டன் had the bulk of the chances. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, வழக்கமான ஷான் டைஸ் டீம் கிரியேட்டே பண்ணாது. இந்த டீம் கிரியேட் பண்ணுது. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்குது. They didn't take their chances and I feel that will come. They will take the chances. அதாவது எடுக்கலைனா தான் பிரச்சனை. அதுதான் வழக்கமா நடக்கும். அவங்க சான்ஸே கிரியேட்டே பண்ண மாட்டாங்க. So இதுல கிரியேட் பண்றாங்க. So I just feel I don't have any questions with them as to it will follow. And if they sort out their Calvert-Lewin issues, it will follow. To Wolves didn't buy anyone. And they sacked their manager. அதனால தான் லாபட்டேகி கிளம்பிட்டான். லைக் டேய், இருக்கிறவன எல்லாம் கொடுத்துறீங்க, அப்புறம் என்ன பண்ற? அந்த ரூபன் நெவஸ் கிளம்பிட்டான். ராகுல் ஹிமெனஸ் கிளம்பிட்டான். ட்ரையோரே கிளம்பிட்டான். ஏய், ஒவ்வொருத்தரும் வித்துட்டு இருந்து எவனுமே வாங்கி கொடுக்க முடியும் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அவன் லாபட்டிக்கு கிளம்பிட்டான். ஆள ஊர்ரா சாமின்னு சொல்லி அவன் கிளம்பிட்டான். He did an incredible job last season. He took them from 20th to 13th ன்னு நினைக்கிறேன். When he came, they were plumb last. So அப்படி பார்க்கும்போது I expected Wolves to go down. இப்போ இந்த நூனியஸ் வேற is going on a strike saying I won't play. One of the bright spots are அவன். Yeah, and then they were like, okay, 60 million கொடுங்க வாங்கிட்டு போங்க. இவனுங்க வந்து 55 56 இருக்கானுங்க சிட்டி. ஐயா. So I just feel Wolves have a real potential to go down the season. That was my prediction season starting up. And getting them these 1-0 wins for Wolves and the United game, they could have taken something. Yeah. I thought. They should have taken something. So to Brentford and Palace. Palace எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. They have Roy Hodgson. So they will finish table confirm. அதான் 11 to 13 குள்ள ஒரு ஸ்பாட் நீங்களே முடிவு பண்ணி வச்சுக்கங்க. அது பண்ணிடுவாங்க. I was really surprised when they let Zaha go. எனக்கு அதாச்சும் transfer fee வந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. I think he was let go on a free. Exactly. I think it's 30-31 or something. United came in with like 70-80 million offer. தைரியமா வித்திருக்கலாம் அப்போ. And they missed out on it.
Brentford, I put them in the top 6 contention this season, but looking at how they've done in the first 3 games, I have not much hope on them to finish, but they will finish top 10 for sure. So Yeah, I agree. Brentford and Crystal Palace was going to be a dull game. எனக்கு அந்த ஃபிக்ஸரை பார்க்கும்போது எனக்கு தெரியும், அவனுங்களும் போட மாட்டானுங்க, இவனுங்களும் போட மாட்டானுங்க, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு. செல்சி லூட்டன் டவுன் 3-0. எனக்கு வந்து இந்த செல்சி பேக் டு வின்னிங் வேஸான்னு கேட்கறதே கூச்சமா இருக்கு. ஒரு கேம் ஜெயிச்சாங்க, கஷ்டப்பட்டு 3 கோல் போட்டாங்க. should we expect இந்த மாதிரி from செல்சியா இல்ல? Definitely. இது வந்து நான் விளையாட சொல்ல, they are seriously good. இது வந்து yes they flopped against யாரு, they lost against West Ham. Yeah. But I for sure know this team is good, and it's a matter of time, because Pochettino is good. We've seen him what he did with Tottenham. We've seen what he did with PSG as well. அதாவது it was deemed a flop because they didn't do anything this year. ஏன்னா சிஎல் மட்டும் தான் மக்கள் பார்த்தாங்க. But what he did with PSG, having all those star-studded names, was incredible. In the league, in the cup competitions, he did a really good job. So அப்படி யோசிச்சு பார்க்கும்போது I just feel this it's a matter of time. I saw how they played against us, and I was really impressed. சொன்னேன் ஸ்டார்டிங்லயே, we were lucky to come away with a point. So I just for sure know they are good. Problem என்னன்னா 9 பேர் படுத்துட்டானுங்க, 9 பிளேயர் இன்ஜர்ட் ஆனவங்க, 3 மேட்ச் தான் இருக்கு. 1 பில்லியன் கீழ ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, பெஞ்ச்ல யார் ஆளுனே தெரிய மாட்டேங்குது எனக்கு. அதான் 9 பிளேயர் படுத்துட்டானுங்க இன்ஜுரின்னு. So I just feel when they all எப்ப வருவாங்கன்னு தெரியல, but as each of them start coming back, they will be a really good side in the season. For them, top 6 is a bonus, but I expect them to finish top 6 கண்டிப்பா. Okay, and speaking of another good team play wise, எனக்கு சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு, பட் டாட்னம் ஹாட்ஸ்பர்ஸ் அவங்க கேமை பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, ஃப்ளூயிட் ஃபுட்பாலா இருக்கு. டேய் நீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு அந்த மேனேஜரை பார்த்தா அவனை பார்த்தாலும் நல்லவன் மாதிரி தெரியறான். கொடுக்குற இன்டர்வியூல எல்லாம் அதான் ஆமா சார் நீங்க சொல்றதுதான் சார் கரெக்ட் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது நான் வாழ்க்கையில. பட் ஐ ஃபீல் லைக் டாட்னம் ஆர் ஆல்சோ ஜெனுவன் த்ரெட் திஸ் சீசன். டைட்டிலா அப்படின்றது வந்து டூ சோன், பட் ஒரு டாப் 4 அப்படின்றதுக்கு வந்து போன சீசன் முடிச்சதுக்கும் இந்த சீசன் எங்க வராங்கன்றதுக்கும் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஐ கெஸ். கண்டிப்பா. ஏன்னா ஐ சீன் த மேனேஜர் ஃப்ரம் ஹிஸ் டேஸ் அட் ஆஸ்திரேலியா நேஷனல் டீம் மேனேஜரா இருக்கும்போது நான் பாத்திருக்கேன். அண்ட் தட் கை ஹேஸ் a good philosophy of how the football should be played. He is not என்ன சொல்றது, இப்பதான் நான் சொன்னேனே டென் ஹேக் பத்தி. He's a guy who's opposite to what Ten Hag is doing right now. அவனு ஹேங்க்கு எப்படின்னா, I will play my system, I will lose, I will take the loss, it's okay. ஆனா நான் எனக்கு தெரியாத விஷயத்தை விளையாடிட்டு நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கறதுல that guy is very confident. With what he did with Celtic எல்லாமே நான் பாத்திருக்கேன். So when they signed him, I knew, நான் ட்வீட் கூட போட்டிருந்தேன், I knew it was going to be long term. But when they signed Maddison, I knew it was going to be business. ஏன்னா all Postecoglu systems need a very good number 10. And when they got Maddison, I knew it was going to be a match. But I expected Kane to stay. Maddison along with Kane would have been sublime. அதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்ல. I expected Kane to stay. But now he's trying to make Son into a Kane, which I think might work. And when they played against his Bournemouth team, நீங்க சொன்ன மாதிரி தான் எனக்கு டே உண்மையா நீங்க தானா அப்படின்னு தான் இருந்துச்சு. The same with the United game. They hung in the game. United நீ சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் United dominated. But Tottenham knew நம்ம கேம்ல இருந்தா போதும், நம்ம எதுவும் பண்ண வேண்டியது, கேம்ல இருந்தா போதும், கடைசியில பாத்துலாம் தான் விளையாண்டானுங்க. கடைசியில அதே மாதிரி பண்ணானுங்க. பாத்துக்கிட்டாங்க. I have high hopes for Tottenham in the series. I mean, ஜோக்கு சொல்லலாம், but I just expect them to finish again in the top 6. எல்லாமே நான் டாப் 6ங்கறேன்னு சொல்லலாம், பட் அதான் தெரியல இந்த சீசன் டாப் 6 எங்க போய் முடிய போகுதுன்னு யாருக்குமே தெரியல சிட்டியை தவிர. பட் இந்த இன்னொரு ஹை ஸ்கோரிங் ஹை ஃப்ளோயிங் டீம் அப்படின்னா ஆஸ்டன் வில்லா. நல்ல கோல் ஸ்கோரிங் டீமா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேம் வாஸ் an aberration னு சொல்லலாம். அதுக்கப்புறம் they scored 7 goals in 2 games. பட் செகண்ட் சீசன் எமரி வந்து ஒரு டிசாஸ்டர் அப்படின்றத இது வரைக்கும் உங்களோட வெச்சுக்கிட்டு சேர்த்திக்கிட்டு எல்லாத்தையோட சேர்த்திடுறது. என்னோட ஒண்டி இல்லைங்க, ஸ்பெயின்ல 2 வாட்டி, பிஎஸ்ஜில 1 வாட்டி, இங்கிலாந்துல 1 வாட்டி. இப்போ டெக்னிக்கலி செகண்ட் சீசன் சொல்ல முடியாதுன்னா 6 months தான் வந்தாங்க. ஸோ செகண்ட் சீசனுடைய கவுண்ட் டவுன் ஆரம்பிக்கிறது வின்டர்ல இருந்து தான். பட் அது வந்து பயப்படணுமா இல்ல? I just feel what he did with that Aston Villa side after that idiot Steven Gerrard gave it and went, it was incredible. அதாவது அத்தனை பிளேயரை வாங்கி கொடுத்து ஒண்ணுமே கிளிக்காம இவன் அதே பிளேயரை வச்சுக்கிட்டு I think they finished 10th or 11th, I'm not so sure. இல்ல 7th. ஆமா, they are playing in Europe this year. Correct, exactly. So what he did was incredible series, and I feel in the season வந்து he will make them play well. He will make them challenge for the Europa spots. அதுதான் என்னோட again prediction for
எல்லா டீமுக்கும் இதை சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன யார விடுறதுனே தெரியல. இப்படிதான் எல்லா கரெக்ட். டீமும் இருக்காங்க. இந்த வாட்டி டாப் 10ல வந்து நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கடைசி இந்த கேம் வந்து மேன் சிட்டி ஷெஃபீல்ட் வந்து 82nd மினிட்ல ஈக்குவலைசர் அடிச்சப்போ ஐயோ ஈக்குவலைசர் அடிச்சிட்டாங்கன்னு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தேன். திரும்பி 2 நிமிஷத்துல அந்த பக்கம் ராட்ரி கோல். இது என்ன அகைன் சைன் ஆஃப் திங்ஸ் டு கம்மா. பட் இந்த வாட்டி சிட்டி வந்து அவ்வளவு டீப் ஸ்குவாட் இல்ல அப்படின்றத வந்து நான் நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல கடைசி நிமிஷத்துல வந்து அவங்க எவனையாச்சும் இந்த நூனேஸ் சைன் பண்ணிட்டு வந்து திரும்ப ஒரு கெத்து காட்டுவாங்க அப்படின்றத அப்படி பாக்குறதா? ஐ டோன்ட் நோ. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிதான் நானும் நினைக்கிறேன். கோவாச்சிச் வாங்கிட்டானுங்க, குவார்டியோலா வாங்கிட்டானுங்க, இன்னொருத்தவங்க ரீப்ளேஸ் பண்ணி வாங்கினானுங்களே. அதாவது போனவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாங்கிட்டானுங்க. டேய் யாரா நீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. So I think this KDB long term injury could be a really important factor. அது ஒண்ணுதான் எனக்கு தோணுதே தவிர மத்தபடி I don't have any doubts on again they'll be title challengers or they'll be the winnersங்கிறதே எனக்கு இன்னொரு யோசனையும் இருக்கு. பட் you just never know. It was a routine win for them. எனக்கு அந்த ஈக்குவலைசர் போடும்போது ஆஹா அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் 2 நிமிஷத்துல ஓஹோ அப்படின்னு ஆகி போச்சு. வேற வழி இல்லை. அவனுக்கு ராட்ரி இருக்கிற வரைக்கும் பெரிய பஞ்சாயத்து தான் அவனுகிட்ட. So I guess இந்த கேம் நிறைய சான்ஸ் இருந்துச்சு. வரி பண்ணல அவ்வளவுதான் தவிர ஹாலண்ட் மிஸ்டர் பெனல்டி. மை காட். Yeah, but I think they just find a way to get things done. That's City. That's the only problem that every other team has in the Premier League. வேற வழி இல்ல. அதான் we have to face that. Yeah, okay. I think that about wraps in the rapid fire game week 3 உடைய recap. Gowtham, thank you for joining. ரொம்ப ரொம்ப நன்றி for your 30-40 minutes here. Again, football பேச்சு கேளுங்க, ஃபாலோ பண்ணுங்க அவங்கள. They've got really good content. And நாங்க பேசினதை வச்சு ஏதாவது டிஸ்அக்ரி பண்றீங்களா, அக்ரி பண்ணிட்டேன்னா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க. And today next game week 4, last game week before international break. அதை பார்த்துட்டு we'll sign off into the international break. Thank you again, Gowtham, for coming. Thank you, everybody. See you later.